ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மேக்ஸிமம் ஃபன் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பர் சாஸ். சோ நம்ம வந்து இந்த கேம் பேர் என்னடா, சூப்பர் சாஸ். அமாங் அஸ் அந்த மாதிரியான ஒரு கேம் விளையாட போறோம். இந்த கேம் Same பேர் சூப்பர் அதேதான். சாஸ். இந்த கேம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கைஸ். இந்த சூப்பராவும் வீடியோ இருக்கு பாக்குறவங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வந்துருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்போ ஏதோ ஷாப்லாம் காட்டுது. ஷாப்குள்ள தானே போயிட்டு வந்துட்டா போச்சு. ஷாப்குள்ளேயே போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன உடன் செஸ்ட் இருக்கு, ஸ்டார்ட் அன்லாக் பண்ணலாம். ஓபன் நவ 0 டோனட்டா. டோனட்லாம் ஏன்டா தின்ற பொருள்லாம் கேக்குறீங்க? ஆனா எப்படி ஓபன் ஆச்சு? பிகாஸ் அதுதான் பிக்கஸ்ட் ஓபஸ்ட். ஐயோ, இப்போ வேற என்னது ஈவென்ட்டா? ஐயோ, சோ உள்ள போய் தொலையும் வேற வழி. ஏய், குக்கீஸ்ல தராங்கப்பா. குக்கீஸ் இல்ல, அது கோல்டு. சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கேஷ்வா. அதெல்லாம் நம்ம கேஷுவலா போறோமா? இல்ல, நான் எனக்கு ஒரு நியூ ஸ்கின் கிடைச்சது. அதுங்க பாரு, தொப்பியும் அந்த இதுவும். ஆனா இது உட்காரவே இல்லையே. ஏன்? சரி, இது ஓபன் பண்றதுக்குள்ள போகுது. என்ன எங்க காட்டுது? என்ன இது ஏதோ தெரியுது? ஓ, ஃபர்ஸ்ட் பாக்ஸ். ஓ சூப்பர். ஓகே, இன்னொன்னு சும்மா ஃப்ளூக்ல தான் அடிச்சு விட்டேன். அங்கேயே இருக்குது. என்ன இன்னொரு வாட்டி எழுத்த முடியல? என்னது? வெறும் 7 சான்ஸ் தான் போலயே. இது உடைக்கலாமா? இன்னும் உடைக்க முடியல. அதான் சொல்லிட்டேனே ஏற்கனவே. சூப்பர். நியூ பி கார்னர். சரி, கேஷுவல் கொடுக்கலாமா? எப்படியும் அது வராது. நம்ம கேமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேற வழியே இல்ல. ஓகே, ஃபைனலா கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். இது கேக்குது. இதோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்க்கெல்லாம் போகுது. நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் வர மாட்டேங்குது. சரி, ரேண்டம் ரோல்ஸ்குள்ள போலாம். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னவா இருப்போம்? எனக்கு தெரிஞ்சு க்ரூமேட்டா வருவோம்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே க்ரூமேட்டா தானே வருவோம். நம்மளோட லக்கியா அப்ப பார்த்தாலும் அப்படிதான். க்ரூமேட்டா போட்டு வர்றான். வைட்டே கிடைக்குதுடா நம்மளுக்கு. போய் பார்க்கலான்னு பார்த்தா சரி நம்ம போவோம். ஓகே, ரவுண்ட் அடிச்சுட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? சீக்கிரம் என்ன இம்போஸ்டரா இல்ல என்னது? சொல்லல, ஸ்பேஸ் க்ரூ தான். வேண்டா, நீங்க வரீங்க. ஓகே, யூ ஸ்டைல்ல நடக்கறோம். நம்ம டிரைவர்ரா, நம்ம டிரைவர். ஏன் நம்ம டிரைவர்னு காட்டுது? ஏன்னா நம்ம டிரைவர். ஐயோ, ஒரு கான்ஜுலர், ஒரு இம்போஸ்டர், அதுக்கு அப்புறம் ஒரு நியூட்ரல் இருக்கானா. நியூட்ரல் என்ன? அதான் வந்து நம்மள மாதிரியே இருக்க மாட்டான், இம்போஸ்டராவும் இருக்க மாட்டான். ஆனா அவன் சாவடிப்பான் எல்லாரும். ஓஹோ, பாத்து போவோம். ஏன்னா நம்மள வந்து அதான் அடிக்க போறாங்க. அது சரிதான். தனியா போறதுக்கு பயமா இருக்கு. போய் தான் வரான். பர்பிள். இந்த பக்கம் ஒரு மிஷின் காட்டுது, அந்த பக்கம் போங்க. ஓகே, மிஷின் ரிப்பேர் பண்ணிடலாம். டவுன்லோட் கொடு. மெசேஜ் எடுத்துன்னு வர்றவன் இருக்கானே ரொம்ப. மறுபடியும் வர்றான் குள்ள. அவ்வளவுதான்ப்பா, டவுன்லோட் ஆயிடுச்சு. யாரும் அடிக்க போறாங்க, சீக்கிரம் ஓடுங்க. அது சரிதான். நம்மளோட அடுத்த டாஸ்க்கு போலாமா? போலாமே. அடுத்த டாஸ்க் கீழ காட்டுது. என்னாச்சு இப்போ? இது சொல்லல, டெட் பாடி ரிப்போர்ட். நினைச்ச மாதிரி நடக்குதெல்லாம். யார் செத்துருக்காங்க? ரெட்டா? ரெட் யார் சாவடிச்சிருப்பா? எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தர் மேலயே, பிரவுன் மேலயே ஊங்கொட்டா கொட்டுமா? பர்பிள் இல்லனா பிரவுன் தான்டா இருக்கும். நான் பர்பிள் இல்லனா பிரவுன் மேல போடுறேன். பிரவுன் மேல போட்டுறலாம். போட்டுட்டோம். பிரவுன் 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 பிரவுன். ஏன்னா அவன் தான் கூட்டத்தை கூட்டினான். பிரவுன் பிரவுன் பிரவுன். நம்ம ஊர்ல மட்டும் ஓட்டிங் எல்லாம் எப்படி 60 செகண்ட்ல நடத்தி முடிச்சுட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆனா ஒரு நாள் ஃபுல்லா எடுப்பாங்க. எப்படி? அது ஒரு 10 நாள் கிட்ட ஆகும். ஐயோ, இவளுக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரே நாள் தான் எலெக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் எண்ணுவாங்க எத்தனை பேர் யார் யாருக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்குதான் கிட்டத்தட்ட 5 நாள் கிட்ட. அப்படியெல்லாம் இல்ல, ஒரே நாள்ல எண்ணிடுவாங்க. இன்னைக்குதான் வந்து எலெக்ஷனோட ரிசல்ட் வரப்போதே. ஆக்சுவலா உங்களுக்கு யார் சிஎம்மா வரணும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, மறக்காம லைக்ஸ் போட்டுருங்க. ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகி முடியவே போகுது. ஸ்கிப் பண்ணிட்டாங்களா எல்லாம்?
நிறைய பேர் ஸ்கிப் பண்ண மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ஒருத்தன் ஓட் போட்டா முடிஞ்சிச்சு. போட்டானுங்க. பச்சைக்கு போட்டுக்கிறானுங்க. பச்சை இம்போஸ்டர் நினைக்கிறேன். கட்டுறா அவன் அங்க இருந்தான். அப்ப அவன் இம்போஸ்டரா இருப்பானா? அதே தாண்டாப்பா இம்போஸ்டர் அவன். வாங்க அடுத்து நம்ம இன்னொரு மிஷன் காட்டுறது போலாமா? இருங்க. ஓகே. அவன் சந்தேகமா இருக்கு எனக்கு பிரவுன் மேல. எனக்கு பிரவுன் மேலயே பர்பிள் மேலயே ரொம்பவே சந்தேகமா இருக்குடா டேய். பர்பிள் தான். ஒண்ணு பிரவுனா இருக்கும் இல்ல பர்பிளா தான்டா இருக்கும். எனக்கு கன்ஃபார்மா மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவன் எப்பவுமே தனியாவே போறான்டா. மறுபடியும் குட்டி பையன் ஓட போறானா? ஓடு அவள்தாங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் போயிட்டு இப்போ எமர்ஜென்சி மீட்டிங் போட்டுட்டுமா? பிரவுன்ல பர்பிள் தான். டேய் எங்க போறா டேய்? பின்னாடி வா. பர்பிள் இருக்க மாட்டானா? வேணான்ற போறீங்க. சரி வேணா விடு. ஆரஞ்சு வேற பின்னாடி தனியா வரானேடா. போயிட்டான். திடீர் வராண்டா. டேய் என்னடா பின்னாடியே வரான்? பிங்க் வந்துச்சுடாப்பா. எல்லோவும் வந்துச்சு. சரி நம்ம மீட்டிங் போட்டுடலாமா? போட்ற வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சு இவனுங்களாதான் இருக்கணும். நானு யார் மேல போடுறது இப்போ? பாடிஸ் பவுண்ட் எங்களுக்கே தெரியும். பிரவுன் மேல போட்டுறலாம். ஓகே நான் பிரவுன் மேலயே போடுறேன். இல்ல நான் ஆரஞ்சு மேல போட்டிருக்கேன். நீ என்ன ஆரஞ்சு மேல போட்ட? தெரியாம போட்டுட்டு கை தவறி. சவுடு அப்படியே மூக்கட்டா கொட்டும். ஆரஞ்சு மேல தான்டா சஸ்ஸே. டேய் நான் சொல்றேன்டா பிரவுன் இல்ல பர்பிள் தான்டா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல ஆரஞ்சு வச்சு தோத்திடலாம். ஏய் என்னடா டேய் எவ்வளோ செகண்ட் 70 செகண்ட் வெயிட் பண்ணுன்றீங்களேடாப்பா. அதுக்குள்ளே இவனுங்க ஓட்டும் போட மாட்டானுங்க. என்னமோ பெரிய கேப்டன்சி பண்றானுங்க மாதிரியே பண்றானுங்க. சட்டுன்னு பண்ணுங்கடா. ஓகே ஆல்ரெடி வோட்டிங்ஸ் முடிய போகுது. 3 2 1 யாப்பா முடிஞ்சிச்சு. ஓகே யாருமே வோட் போடல, ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதேதான். யாரா நீங்க பைத்தியமாடா நீங்க? ஏன்டா ஸ்கிப் பண்றீங்க? சரி ஜஸ்ட் ஸ்கிப்டு கிளம்பினே இருக்கலாம். பர்பிள் மேலேயே தான் சந்தேகமா இருக்குது. நான் அவனையும் இந்த கில் பண்ணிடுவோம். போங்கண்ணா பின்னாடியே போங்கண்ணா. வேணாண்டா நம்மளுக்கு மிஷின் கொடுத்துருக்கா, அதை போய் பண்ணலாம் வா. நாங்க ஏற்கனவே ஒரு ப்ளூ கலர் போனோம். ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடலாம். ஏறா பிங்க் கலர் செத்தானா பர்பிள் தான் அது காரணம் எனக்கு தெரிஞ்சு. டேய் என்னால நவுற முடியலடா. ஒர்க் ஆகலடா. இவனாவது கர்ஸ் பண்ணிட்டானா? தெரியலையே. காஞ்சலர் கர்ஸ் பண்ணிட்டானா? டேய் பக் இல்ல நல்லா பாரு. என்னால டச் பண்ண முடியுது எல்லாத்தையும். கேம்க்குள்ள போறோம்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் லைட்டா டைம் ஆகுது போல இருக்கலாம். ஆனா நான் பாரு என்னால பண்ண முடியுது. பாரு என்னால எல்லாத்தையும் டச் பண்ண முடியுது. அப்போடா கேம் தானா நான் சொன்னேன். ஓகே எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நான் வர போறான். ரொம்ப சந்தேகமா இருக்கு வேற. ஓகே யாரா இருப்பான்? என்னன்னா இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வேற. ஒரே சஸ்ஸா இருக்குல்ல. நான் பார்த்தேன் எல்லோடா. டேய் எல்லோவா இந்த கில்ல பண்ணிருப்பான். எல்லோடா ரெண்டு பேர் கண்ணு முன்னாடி எல்லோவா பர்பிளா ரெண்டு பேரும் கிட்ட தானே இருந்தாங்க. எல்லோ தான் என் மேல சந்தேகமா எனக்கு சந்தேகமா இருக்கு. ரெண்டு பேர் முன்னாடியே அவன் கில் பண்ணிட்டு போறானா எவ்வளவு பெரிய தில்லான ஆளா இருப்பான் அவன். ஓகே நான் பர்பிள் குடுக்கலாம்னு இருக்கேன் சார். ஓகே கொடுங்க. எல்லோவாவும் இருக்கலாம் பர்பிளாவும் இருக்கலாம். எனக்கு எல்லோவா இருக்க வாய்ப்பு இருக்கு, பர்பிளா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. பாப்போம். ஐசி பர்பிள்னு குடுக்கட்டுமா? குடுங்க பாப்போம். எல்லோ தானா எனக்கு தெரிஞ்சு இருக்கும். ஆனா பர்பிளும் கிட்ட இருந்தா எல்லோ பாருங்க ஏதோ வடக்கு மொழியில பேசுறான். கேவா கேக்கப்பா ஏக்கப்பா சொல்சோ நைஸா மழுப்பு பாக்குறான்டா அவன். முடிச்சலாம்டா. எல்லோ தான்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே எல்லோ இஸ் இம்போஸ்டர் எப்படின்னு வந்துச்சுன்னா எப்படின்னா இருக்கும்? நல்லாதான் இருக்கும். ஓகே வோட்டிங் முடிற அளவுக்காடா அவனுங்க டைம் வேஸ்ட் பண்ணுவானுங்க. வீடியோவே லாங்கா போயிட்டு இருக்கு. சட்டு போட்டு இம்போஸ்டர் அப்பாடா எல்லோ தான்டா இம்போஸ்டர். நான் சொன்ன மாதிரி அப்படி ரெண்டு பேர் கண்ணு முன்னாடியே பண்ணிட்டு போறானா அவன் இதுதான். யாரு? நம்ம தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். அடுத்த மேட்ச்ல யாரு என்ன நல்ல கிளாஸ் கொடுங்க. ரெண்டு இம்போஸ்டர் ஆச்சு தாத்திட்டோம் நம்ம.
9.8. என்னது அதுக்கான அர்த்தம் தெரியல. அது ஏதோ விக்டரி சான்ஸோ என்னமோ தெரியல. ஓகே, இப்போ அடுத்த மேட்சுக்கு போலாம். என்னடா இது என்னென்னவோ வருது. ஓகே, நான் அடுத்த மேட்ச்ல ரெஸ்யூம் பண்ணிட்டேன். நம்ம இம்போஸ்டர் ரோலுக்கு வந்திருக்கோம் இந்த மேட்ச். செம்ம. யார் 2 பேரு? நான் ஒருத்தன் இம்போஸ்டர், ரெட் பவர்ஃபுல் ஸ்போர்ட்டான் ஒருத்தன். அது நம்ம தான்டா பவர்ஃபுல் ஸ்போர்ட். ஓ அது நம்ம தான். ஒரு ஆஸ்ட்ரோனமர், ஆஸ்ட்ரோனிஸ்ட், சீரு, இன்ஜினியர். ஓகே ஓகே, சாரி கைஸ், தெரியாம தும்பிட்டேன், உடம்பு சரியில்லை வேற. ஷெரீஃப். ஓகே, எலிமினேட் எவரிவன். நான் எல்லாரும் முடிக்க போறேன்டா. நீ என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் ஷெரீஃப் யாருன்னு கண்டுபிடிக்கணும்டா. ஷெரீஃப் முடிச்சிட்டா நம்மளுக்கு கில் பண்ணுங்க. நம்ம இது அவன் கிட்ட நம்மால் தான் அவன் முடிச்சிருவான். அவனே முடிச்சிருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல நம்ம தான் முடிக்கணும். அவன் போயிட்டான் அப்படிக்கா. சரி நம்ம போய் முடிச்சிடலாம். சாவு. அப்படியே நைஸா வென்ட்டு வழியா போயிடலாமா? வேணாம். அப்புறம் அவனுக்கு சந்தேகம் வர்றதுக்கா நைஸா இன்னொரு கில் பண்ணிடலாம். டெட் பாடி ரிப்போர்ட் கொடுக்காம இருக்கணுமா? டேடி கில் பண்ணி வச்சிருக்கான்டா இவன். சரி டேய், இவன் வேற வரான்டா. டெட் பாடி ரிப்போர்ட் குத்துறான்டா இவன். சந்தேகமா இருக்கு. இவனை கில் பண்ணிடலாமா? நம்மளே குத்தலாம் விடு. ஐயோ இல்ல நான் தான் குத்தேன். இப்போ நம்ம டெட் பாடி ரிப்போர்ட் குத்துறோம்னா சந்தேகம் வராதுல்ல. நம்ம மேல மேக்ஸிமம் சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் குத்தது. மேக்ஸிமம் சந்தேகம் வந்தாலும் நம்ம தான் டெட் பாடி ரிப்போர்ட்டே குத்தது. இது நம்மள காப்பாத்த வாய்ப்பு இருக்குடா. பாப்போம். சரி, ரெட் கலர்ல எப்படியாவது தப்பிச்சிடறோம். ரெட் நம்ம யார் மேல ஓட்டு போடலாம்? பிரவுன் மேல தானே போட போறேன் எப்படி பார்த்தாலும். பாவம் அவன். நான் யாரா இருந்தாலும் ஒருத்த மேல தானே வலிப்பேன். பிரவுன்டா. பிரவுன் பிங்க் மேல சந்தேகமா இருக்கு. பரவாயில்ல, நான் பிரவுன் மேலே ஓட் போடுறேன். நான் பேச மாட்டேன் போடா டேய். இது வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. சிஆர்எம் எல்லாரும் ஓட் பண்ணியாச்சா? கேவா காக்கா யோக்கா ஸ்கிப்னு காட்டுதுடா. நான் ஓட் பண்ணத சரித்திரமே இல்ல. இப்போ பிரவுன் மேல ஓட் பண்றேன் பாரு. ஐயோ, ஆரஞ்சு மேல போட்டேன்டா தெரியாம. அப்பா, பிரவுனுக்கு பதிலா ஆரஞ்சு மேல போட்டேனே. நான் போன மேட்ச் அந்த வேலைய பண்ண, நீங்க இந்த மேட்ச் இந்த வேலைய பண்றீங்க. சோ ஓகே விடு. நோ ஒன் வாஸ் voted out. ஸ்கிப்டா. யாரா நீங்க என்ன ஸ்கிப் பண்றீங்க? பயப்பறானுங்களா இவனுங்க? போஸ்ட் நம்ம தான் இத பத்தி எல்லாம் பேச கூடாது. அது ஒண்ணுதான். அப்புறம் நம்ம மேல ஓட் பண்ணி நம்ம செத்துற போறோம். ஓகே, வேற எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் அவனுக்கு ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகே, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ யாராவது ஒருத்தர் போய் முதல்ல சாவடிக்கணும்டா. டே எல்லாரும் கண்டிப்பா மிஷன் ஆண்ட போயிருப்பாங்க. போவோம் வாங்க. தெரியும். இங்க ஏதாவது ஒருத்தன் அதுக்குள்ள டெட் பாடி ரிப்போர்ட் வந்தா அவ்வளவுதான்டா. எவன மாட்டுங்களா? இழுச்சவாயா வடக்கான் வெண்ட் வழியா போயிடுங்க. நைஸா வெண்ட் வழியா போயிட்டு அந்த சைடு வெளிய வந்துடணும். எவனும் இல்ல, வாங்க போவோம். இந்த வெண்ட் வழியா எல்லாம் போக தேவையில்ல. டெட் பாடி யாரா டெட் பாடி ரிப்போர்ட் குடுக்குறான்? நைஸா 3 பேர் சேர்த்து கொலை பண்ணிடலான்னு பார்த்தா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு டெட் பாடி பார்க்காம இந்த தாண்டா அதிசயமாவே இருக்கு. சரி, அடுத்த வாட்டி நைஸா கொலை பண்ணிடலாம். இந்த 4 பேர் தான் இருக்கிறானுங்க. இங்க பாரு, இன்னும் 2 பேரும் கொலை பண்ணிட்டாலும் நம்ம பக்கம் தான் மேட்ச். ஓகே, இவனுங்க வேற என்னமோ பேசுறானுங்க. நான் ஒரே பக்கம் ஓட்டு போட போறேன்டா. எல்லாத்தையும் எடுத்து பிங்க் மேல போட போறேன்டா. நாம் யாருக்கு எந்த தீங்கு செய்தோம்னா பிங்கோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிங்க் 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 போடுவோம். இதெல்லாம் வாங்க முடியாது. 100 ரூபாய் குத்து ஒரு கலரை வாங்கணும். யாருக்கு வேணும் உங்க கலரு? ஓகே. என்னால வர சுத்தமா முடியல. உடம்பு சரியில்லை guys, மன்னிச்சுக்கோங்க.
ஓகே கத்தி கத்தியே தொண்டை வரல்துல. யார் அது மாட்ட போறாங்க? ஐயோ, நோ ஒன் வாஸ் தீ voted. பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. டிராடா 2 பேரும் சேர்த்து 2 பேருக்கு 3 ஓட்டு வந்துச்சுடா. கொல்லுங்கண்ணா பிங்க கதை என்னன்னா இங்க பாருங்க गाइस மறக்காம உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ கமெண்ட்ல சொல்லிடுங்க. இது என்னத்துக்கு அர்த்தமே இல்லாம சொல்லிட்டு இருக்க சும்மா गाइस கில் பண்ணுங்க என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த டைமர் ரீலோட் ஆகட்டும், அதுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம முடிச்சு விட்டுடலாம். ஆஃப் பண்ணிட்டு கில் பண்றீங்க. அவன்ட்ட ஐயோ நம்பால நம்பால வரான்டா, நம்ம போய் வேற ஆளை கொலை பண்ணோம். இவனே கொலை பண்ண முடியல, கொலை பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் போய் நான் முடிக்கிறேன். வராம பாருங்க இத இங்க இவனை கொலை பண்ணிடலானே இங்க. மாட்டிட்டான் அவ்வளவுதான். இப்போ இவன் வருவான்ல, நானே போய் டெட் பாடி ரிப்போர்ட் குத்துறேன். ஐயோ நானே குத்துறேன், கவலைப்படாத, நானே குத்துறேன். அவனி சாவச்சிருங்க. அவ்வளவுதான், நான் குத்துறேன். இப்ப என் மேல சந்தேகம் வராது இல்ல, நான் அப்படியே நல்லவமா நைஸா வந்து குத்துறேன்ல. எனக்கு பச்சை மேல வரைக்கும் சந்தேகமா இருக்கு, அவன் நம்ம மேல ஓட் பண்ணிடுவானு. திருப்பி பிங்க் மேல ஓட் போடுங்க. பிங்க் 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 பிங்க்டா பிங்க் பிங்க்டா பிங்க் பிங்க்டா பிங்க் பிங்க். அவன் மாதிரி கேள்வி கேக்குற கேவா பிங்க் அதெல்லாம் நீ பேசவே கூடாது, நீ தான் சஸ் ஆகுற. எனக்கு நானே இம்போஸ்டரா இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிக்கல, ஏன்னா எனக்கு பிங்க் கலரே பிடிக்காது. ஓடு பிங்க் பிங்க் ஏன் பிங்க் ஒரு கேவா பிங்கா? நான் தான் இம்போஸ்டர். ப்ரௌன் அவள்தான் உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அவன் ஃப்ரெண்டா அதுன்னா. அதேதான் நைஸா அப்படியே முடிச்சிடலான்னு பாக்குறாரு. அவள பிங்க் கொலை பண்ணுங்கடா. டே பிங்க்டா ஓட் போடுங்கடா சீக்கிரம். இவனுக்கு வேற டைமர் கொடுத்து சாவடிக்கிறானுங்க. அவள்தான் ஓட் போடு ஓட் போடு ஓட் போடு. பிங்க் 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 வெளிய வா. திருப்பி எல்லாம் ஸ்கிப் பண்ணிருந்தானுங்கன்னா அவ்வளவுதான்டா, கண்டிப்பா எனக்கு வந்துரும்டா. ஓகே சைலன்ஸ். பிங்க் 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 எனக்கு தெரிஞ்சு அந்த பிரவுன் பாய் ஃப்ரெண்டா இருப்பான் போல பிங்க்குக்கு. பிங்க் நான் பிங்க் பிங்க்குக்கு வந்து பிரவுன் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் போல. நான் அத இப்படி பண்ணிட்டு இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ என்னவோ அவனுக்கு. டேய் ஸ்கிப் பண்ணிட்டானுங்கடா. இது நான் பிங்க் தான கொலை பண்ணனும்டா. டேய் ஃபர்ஸ்ட் நான் போய் பிங்க் கொலை பண்ணனும்டா. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆக்ஸிஜன் இது பண்ணி விட்டுறலாம். டேய் சப்போஸ் நானு ஆக்ஸிஜன் ரெடி பண்ண போறானுங்களா அவனுங்கள ரெடி பண்ண விடாம கொலை பண்ணி ஆக்ஸிஜன் வெச்சிச்சுனால நம்ம தான்டா ஜெயிப்போம். செய்யுங்க. ரெடி பண்ணிட்டா, அதுக்குள்ள கில் வந்துட்டோம். போடா அவ்வளவுதான். இப்ப பாரு ஆக்ஸிஜன் டைம் எவ்வளவு இருக்கு. 6 செகண்ட்ஸ் இருக்குது. 5 4 3 2 1 நம்ம தான் ஜெயிச்சோம். எஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். இது நல்ல ஐடியாவா இருக்கே. அப்ப நம்ம இதையே ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கலாமே. நம்ம தான் இதுல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வேற. ஓகே நைஸா நம்ம அவனுக்கு லைக் போட்டு விடலாம். அவன பாவம் இல்ல. என்ன பண்ண முடியல. டேய் லைக் போடுறா. ஐயோ நம்மளுக்கு எல்லாம் லைக் போடுறாங்க. ப்ரோ பிளேயர்னா பிரான்ஸ் 1 வந்தாச்சு. நம்ம பிரான்ஸ் கட்டு என்னடா காப்பரா. பறக்குறோமே. ஓ சதறோம்டாப்பா. சதறு 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 நீ சதறு சதறு சதறு. ஓகே இந்த மேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். தெரியல, சீக்கிரம் முடிஞ்சா இன்னொரு மேட்ச் விளையாடலாம். இல்ல ஃபுல்லா போச்சுன்னா இந்த லாஸ்ட் மேட்ச். புதுசா சூட்டர் தராங்களே. ஓகே ஸ்டைல் டே. ஆனா அந்த கோட் செட் நல்லா இருந்துச்சு ரெட் கலர்ல. ஓகே ஓகே இப்போ இந்த மேட்ச்ல நம்ம யாரா இருக்க போறோம்னு இதுக்கு லெவல்ல போறோம். ஓகே வெளிய வா. ஸ்டார்ட் கொடு. யாரா நீங்க? தள்ளு தள்ளு தள்ளு. இது ஓபன் பண்ணலாம். இது தள்ளினா ஓபன். ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்குடா. ஓகே நியூட்ரல் பவர் கிடைச்சிருக்குடா. நியூட்ரல்ன்ற கேரக்டர் நமக்கு கிடைக்குமா? தெரியல. நியூட்ரல் கூட அந்த மாதிரி ஏதோ ஒரு அப்படி ஒரு கேரக்டர் இருக்குடா. அது கூட நல்ல கேரக்டர் தான். ஓஹோ கில் பண்ண முடியுமா? அத கில் பண்ண முடியும் தான். இப்போ நம்ம புது இடத்துல டேய் வேற கலர் மாத்த முடியுமாடா? இவனுக்கு வேற கலர் அவனுக்கு பார்த்து இஷ்டத்துக்கு எடுத்துக்கறானுங்கடா. ப்ளூ கலரா இப்ப நம்ம? ஐயோ இது வரைக்கும் வராத ஒரு மோசமான கலருக்கு வந்திருக்கோம். ப்ளூ கலர். இவனுங்க மொத்தம் ஹிந்தில பேசுகிறானுங்க. கியா பாய் அப்படின்னு. கியா பாய் இம்போஸ்டரா காஞ்சரா நிஞ்சாவா மேட்டா. ஐயோ ஸ்பேஸ் கிரூவா. ஐயோ யப்பா
ஓகே, ஸ்டைலா நடந்து போனாலே ஸ்பேஸ் குரூன்னு தான் அர்த்தம். ஓகே, இப்போ நான் ஒரு டிரைவர், ஸோ நான் கிளம்புறேன். ஓகே, இதுல ஒரு கியூபிடுன்னு ஒருத்தன் இருக்கானா, யாரா அதுக்குள்ள எவ்வளோ சபட்டாச் பண்ணி விட்டான்டா. ஓகே, சபட்டாச் சரி பண்ணி நம்ம இந்த பக்கம் போலாம். ஐயோ நம்ம அந்த பக்கம் தான் மிஷன் இருக்கே, வாங்க போவோம் அந்த பக்கம். சரி சரி போயினே இருப்போம். இந்த சைடு தான் மிஷினு. டே நைஸா அப்படியே எவன் கண்டுபிடிச்சிட்டா நல்லா இருக்கும்டா. போவோம். இவனுங்க வேற நம்மள சாவடிக்க பாப்பானுங்க. மடி குட்டி பையன் ஓட போறானே இப்ப. ஐயோ யூஸ் பண்ணலாம். இதான புதுசா இருக்கு. ஐயோ இது சென்டர்ல இருக்கிறது தானே மேல தள்ளணும். தெரியலையே. ஐயோ டெட் பாடி ரிப்போர்ட் அதுக்குள்ளயா? இம்போஸ்டர்ஸ் வேகமா இருக்காங்க. நான் வந்து எல்லோ மேல ஓட் போடலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நம்ம ஓட் பண்ண மேலே ஓட் போடுவோம். கிரியேட் பண்ணானே அது அவன் மேலே ஓட் போடுவோம். டேய் ஆனா எனக்கு டவுட்டா இருக்கேடா. இல்ல கிரீன் மேல ஓட் போடுவோமா? எனக்கு கிரீன் மேல தான் சந்தேகமா இருக்கு. என் ஸ்பீச்ரா, ஏன்டா இந்த மைக் பட்டன் நடுவுல வந்து என்ன இது பண்ணுது? இது கிரீன் மேல ஓட் போடுவோம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சும்மா இப்போதைக்கு ப்ளூ மேல ஓட் போடுவோம். அப்புறம் எல்லோ மேல ஓட்டு போடுவோமா கொஞ்ச நேரம். சயான் மேல ஓட்டு இங்க பாருங்க சண்டைக்கு வரேன். கேவோ எல்லோ கேவோ எல்லோ ஓட் கிரீனா. அப்ப கிரீனா இருப்பானா? நம்ம பண்ணலாம் வாங்க. ஓகே கிரீன் மேல நம்ம போட்டுருக்கோம். போடுங்க கிரீன் மேலே போடலாம். இவன் சொல்றத பார்த்தா கிரீனா இருப்பானோ? கிரீன். ஆனா நம்மள எவன் நம்புவா சொல்ல? அப்பப்ப நம்ம கட்சி மாறினே இருக்கும். சட்டுன்னு ஓட்டிங்க்கு வாங்கடா டே. இவனுங்க ஒருத்தன் என்னமோ பேசி என்னமோ இஸ்ரேல் சாதிக்கிற மாதிரியே பண்ணிடுறானுங்க. இவன் ஒருத்தன் மைக் ஆன் பண்ணி கியா பாய் அச்சா பாயின்னு பேசுறான். இதெல்லாம் கேட்க முடியாது இருக்கும். கியா எனக்கு தெரிஞ்சது 2 வார்த்தை தான். கியா பாய். எல்லாம் அனுப்புறத பாத்தீங்க. சியான் வந்து நல்லவனா. சியான் கலர் அந்த நைஸா அப்படியே நல்லவனா. கிரீன் மேலே ஓட் போடுங்க. நான் போடுங்க. அதே தான் சூப்பர்னா. இன்னும் 10 செகண்ட். 9 வரலடா. 8 7 6 5 4 3 2 1 ஏப்பா ஓட் போடுங்க. ஓட் போட்டுட்டுமா? போட்டுருங்க. அவன் புடிச்ச டக்குன்னு வேற யார் மேலயும் ஓட் போட்டான். ஃபர்ஸ்ட் அவன் தான் ஓட் போட்டுருக்கான். அப்பனா அவனாதான் இருக்கும். நம்ம அவன் மேல போட்டுடலாம். சாவடா கிரீன். சட்டுன்னு எல்லாரும் ஓட் போடுங்க கைஸ். முச்சலாம். டே இந்த வாட்டி வந்த டீம் அது நல்ல டீம் ஆகுதுடா அப்பா. சட்டுன்னு ஓட்டு போடுறாங்க. போன வாட்டி வந்துச்சு ஞாபகம். அப்படியே என்னமோ யோசிச்சு கிரீன் மேல தானே எல்லாருமே ஓட் போட்டுக்கிறாங்க. எல்லாருமே கிரீன் மேல தான் ஓட் போட்டுக்கிறாங்க. இம்போஸ்டர் தான்டா கன்ஃபார்மா. சொல்லல. நம்மளோட கணிப்பு என்னைக்குமே தவறாது. நம்மள யாரு ப்ரோ பிளேயர்ஸ். இந்த பக்கம் மிஷன் காட்டுது. இந்த பக்கம் போவோம். அதுக்குள்ள ஆக்சிஜன் ரிப்பேர் பண்ணி விட்டான்டா. கண்டிப்பா அவன் தான்டா இருக்கணும். ஏன்னா பிங்க் தனியா பையன் இருக்கு பாரு. பிங்க் மேல எனக்கு சந்தேகமா இருக்குடா. இல்ல அங்க 2 பேரும் வந்தானுங்களே. ஏன்னா அந்த இடத்துல இருந்தா மிஷின் தப்பா இருக்குன்னு காட்டுது. எனக்கு அவங்க மேல சந்தேகமா இருக்கு. நம்ம போய் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா? மீட்டிங் போடுங்க. அவ்வளவுதான். போட்டுறலாம். ஆக்சிஜன் சப்ளை இல்லையாடா? இது இல்லனா பண்ண முடியாதா? போட்டுட்டேன். அவன் போட்டான். இவனே போடுறேன். எனக்கு இவன் மேல தான் சந்தேகமா இருக்கு. ஓகே. நான் சொல்ல எல்லோ மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்குடா. எல்லோ டாடி ஃபில்லோ. அங்கங்க டர்ட்டியா தான் இருக்கு அவனுக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓட்டிங்லயே நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். எவனும் ஓட் பண்ண வரைக்கும் இருந்தாங்கன்னா நான் கான் ஆயிடுவேன். அதேதான். இந்த ஓட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம யாரு இம்போஸ்டர்னு கண்டுபிடிச்சிருவோம் கண்டிப்பா. எல்லோன்னு டைப் பண்ணுங்க. எல்லோ தான் நினைக்கிறேன். அவன் பாத்தியா வேற ஒருத்தனுக்கு ஓட் பண்ணினுக்கிறான். ஓட்டு ஒயிட்டா. ஓகே என்ன இது? மைக்கு இது ஒண்ணு நடுவுல வந்து டேய் உனக்கு பேசுறதுனால தான் எனக்கு சமக்கம் வந்து கியா பாய் அச்சா பாய்ன்ட்டு. கச்சா மேங்கோ பைட்டு பாய். ரொம்ப முக்கியம் இல்ல கியா பாய் அச்சா பாய்ன்றது. என்னது எல்லோ போட்டுறலாம். ஐசி எல்லோ. ஓகே ஐசி எல்லோ. ஓகே गाइस எல்லாரும் எல்லோ. இன்னொருத்தனும் எல்லோன்றன சொல்றான். ஓட் ஒயிட்டா? ஒயிட் மணி சந்தேகமா இருக்கே. என்ன பண்றது? டேய் ஒயிட் இல்லடா. எங்கடா ஒயிட் இருக்கு?
இதோ இங்க இருக்கே நைட் இன் பர்டு. ஓ ஓகே ஓகே அவன் தலை மேல அது இந்த நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் எல்லோக்கே பண்ணலான்னு இருக்கிறேன்டாப்பா. சரி பண்ணிட்டோம். ஒயிட் மேலதான் சந்தேகமா ஒயிட் இருக்கு. இல்லனா எல்லோடா. ஒயிட் எனக்கு தெரிஞ்ச அவனா இம்போஸ்டர். டேய் ஒயிட் இம்போஸ்டரா. சோ ஏன்னா பாப்போம். இவனும் அந்த இடத்துல இருந்தா எனக்கும் சந்தேகமா அப்ப இருக்கு. ஒயிட் இம்போஸ்டரா. அவ்வளவுதான். அவ்வளவுதான் கேம் முடிஞ்சிச்சா. சாமி எப்படியோ நம்ம எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சிருக்கோம். விக்டரி இந்த மேட்ச் ஆவது மோஸ்ட் வேல்யூபிள் பிளே நம்மளா. இத்தனை வாட்டி வந்துட்டோம். இது வரமாட்டோம். எல்லோடா அப்பா எல்லோ. இவன் யார் அமோங் அஸ் மாதிரி வந்திருக்கான். அந்த ஸ்கின்ல வச்சுதான் வந்திருக்கான். சரி ஓகே கைஸ் இதுதான் நம்மளோட லாஸ்ட் கேம். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வந்துருங்க. நாளைக்கு இதை விட சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு கமெண்ட் இல்ல நிறைய கமெண்டே பண்ணுங்க. சரி பாய் ஃப்ரம் மேக்ஸிமம் ஃப்ரம் ஐயோ வாயிலே வர மாட்டேங்குது சுத்தமா. பாய் ஃப்ரம் பாய் ஃப்ரம் மேக்ஸிமம் ஃபன் கேமிங். பாய்.